நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். மாறாத நேசர் ஒருவருண்டு, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கலங்காதே, தேகையாதே, அவர்தாம் நம் இயேசு. மாறாத நேசர் ஒருவருண்டு, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கலங்காதே, திகையாதே, அவர்தாம் நம் இயேசு. அல்லேலூயா. மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும், கர்த்தர் வார்த்தை மாறாது. அல்லேலூயா. அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவன். நமக்காக அவர் மரித்தார். சீக்கிரமாய் உயிர்த்தெழுந்த தேவன் மீண்டும் வரப்போகிறார். அவர் ஒரு முறை இந்த பூமியில் வந்தார். 1 கொரிந்தியர் 15:3 என்னோடு ஆண்டவர் பேசின வார்த்தை. எதுக்கு என்னோடு பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தோன்னு சொன்னால், நான் ஆண்டவரை விடாப்பிடி பிடித்தேன். ஆண்டவரே, நான் கோம ஸ்டேஜில் படுத்து கிடந்தேன், சத்து போக வேண்டியவன், இப்போ காது கேட்க முடியல. 1 தெசலோனிக்கேயர் சொல்லுது, எக்கால சத்தத்தோட, பிரதான தூதனோட எக்கால சத்தத்தோட, ஆரவரத்தோட நீ வரும்போது அப்படி ஜனங்களெல்லாம் கல்லறைன்னு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி உயிரோடு இருக்கிற நாம் சத்தம் கேட்காம எப்படிங்க? அதனால் நான் பயந்து அழுது 2 வருஷம் ஜெபம் பண்ண போது இந்த வார்த்தை பேசினார். 1 கொரிந்தியர் 15:3 என்று சொன்னார். 3 நிறுத்த முடியுமா? ஒரு கோம போட்டிருக்கு. தமிழில் சொல்லும்போது காமா போட்டிருக்குது. மீண்டும் படித்தேன். 4, 5, 6. எவ்வளோ அன்பான வார்த்தை. அப்போ தான் இந்த வார்த்தை எனக்கே பைஹார்ட் ஆச்சு. வேதத்தில் இருக்கின்ற வார்த்தை உள்ளே வரணும். அதுக்கு வழி கர்த்தர் நம்மோட பேசும். அல்லேலூயா. ഞാനേ அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு എനിക്കே தெரியல. கர்த்தர் என்னோடு பேசிய போது இங்கே ரெக்கார்ட் ஆச்சு, உள்ளே வந்துச்சு. உடனே இந்த பூமியில் எத்தனை கோடி ரூபா அடைச்சாலும் சரி, எவ்வளோ சம்பத்து இருந்தாலும் அதிலும் பெரிய சம்பத்து வேதம் சொல்லுது. 4ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் உண்டு. அதை நான் படிக்கேன். சங்கீதம் 4 அதில் தான் கரெக்டாக எழுதியிருக்குது. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகின காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் ஹிருதயத்தில் தந்தீர். இந்த வார்த்தையினால பின்ன பணம் எதுக்கு, பொருள் எதுக்கு, என் காது கேட்டலேயும் பரவாயில்ல. சத்தம் கர்த்தர் வார்த்தை எனக்கு கேட்டல, இன்னும் எக்கால சத்தம் கேட்க இருக்க முடியுமா? அல்லேலூயா. நான் அதனால எந்த காரியம் சிலர் என்ன காலத்து கேட்காதனால கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பார், பல விதமாய் பேசுவோம். ஆமேன். அது வந்து நோ ப்ராப்ளம், நெவர் மைண்ட். காரணம் என்ன? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. பல மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பெரிய பெரிய ஹோட்டலு, பெரிய பெரிய ஃபிம்மு, பெரிய பெரிய ஸ்தாபனங்கள். ஒரு நாளைக்கே 2 கோடி 3 கோடி ரூபா வருന്ന வருமானம். சில மக்களுக்கெல்லாம் 1000 கோடி வருது ஒரு நாளைக்கு, 2000 கோடி. எனக்கு என்ன வருமானம்? யாராவது ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயால் ஒரு 50 ரூபா தருவாங்க, അല്ലെങ്കിൽ ഒരു 30 രൂപ 20 രൂപ തരുவாங்க. இது வச்சு ഞാൻ குடும்பம் நடத்த முடியுமா? ഞാൻ ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், அது எனக்கு நன்றி ஆண்டவரே, அது 300 ஆக்கிறதுக்கும் 3000 ஆக்கிறதுக்கும் என் ஆண்டவரால் முடியும். அப்படி சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அதெങ്കിലും தரதில்லை அவர்களெல்லாம். சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அங்கே அந்த 30 ரூபா இருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அதுக்கு நன்றி செலுத்தணும். அந்த 30 அடுத்த வட்டி போகும்போது அந்த குடும்பத்தை செழிப்பாக்க ஆண்டவரே, நீ குமாரனுமாய் என்னோட வந்தால் அந்த குடும்ப செழிப்படை, நல்ல வருமானம் உண்டாடும். ஒரு குடும்பத்தில் அப்படி ஜெபம் பண்ணணும். பாபு, ராஜு, பேர் என்ன, ரோஜா, 3 பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை, வாலிப பிள்ளைகள். என்ன இத்தனை வருஷமாட்டு நீங்கள் இப்படி வேலையில் இருந்த? அப்படி அப்பா போகுது, அம்மா வீட்டு வேலைக்கு போகுது. வேலை இல்லாத இருக்கக்கூடாது. கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். 1 வருஷம் 1.5 வருஷம்
பெட்டன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜெபம் கேட்டு கர்த்தர் மகளுக்கு வேலை கொடுத்து, நல்ல அதிகாரி, மகனுக்கு 2 பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்து சந்தோஷமாய் நல்ல அமௌண்ட்டு வீட்டுக்கு வருது. 30 ரூபா தந்த இடத்துல 50 ரூபா தந்த இடத்துல 200 300 இல்லை. அதில் ஜெபம் கேட்டால் இல்லையா? கொஞ்சம் கிடைக்கிற இடத்துல தான் போகணும் நம்ம. காரணம் அவரை விசுவாசத்தினால பெருக்கணும். நம்ம விதைக்கணும். விதைச்சு நம்ம அறுத்து எடுக்கணும். பெருசாக பார்த்து போகக்கூடாது. அந்த வயலில் விளைச்சல் ஏன் விளையாத்ததுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். விளைச்சல் உண்டாக்குற கர்த்தர், விளைய செய்கிறவர். நம்மளால் ஜெபிக்க தான் முடியும். நம்ம தான் அங்கே போய் அட்வைஸ் பண்ண தான் முடியும். கர்த்தர் விளைய செய்தார். விளைய செய்தவர் கர்த்தர். அதானே, மாறாத நேசர் ஒருவருண்டு உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாது. ஒரு இடத்துல போனால் கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் ஆகுது. முதல்ல கல்யாணம் ஆக போது அவர் ரொம்ப இந்த பொண்ணு சாப்பிட்டா பாதி பையனை சாப்பிட்டு ஊட்டி கொடுத்தது தான் பொண்ணு சாப்பிடுவாங்க. பையன் சாப்பிட்டா பொண்ணு ஊட்டி கொடுத்தா. இப்போ இவங்க சாப்பிடுனதும் தெரியாது, போனதும் தெரியாது, தெரியாது. அல்லேலூயா. ஆதி அன்பு எங்கே போய் தெரியல. அண்ணா, ஓ என் லிவரே, என் கரலேன்னு சொன்னதெல்லாம் எங்கே போய் தெரியல. அங்கே போனால் 2 பேரும் அந்த டபிள்யூடபிள்யூவில் எப்படி சண்டை வைக்கிறது, அதே போல் வீட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டை. அல்லேலூயா. 3 மாதம் போல அதனுள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வந்து கல்யாணம் ஆகி அவர் அப்பா அம்மா எல்லாம் இறந்து போச்சு. நல்ல பெரிய ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறாரு. அந்த சர்ச்சில் நல்ல வார்த்தை தான் கொடுக்குறது. அவரை உறப்பிக்கிற நல்ல தூணுகளாக நிறுத்த அந்த வார்த்தைகளை தான் பேசுவாங்க. இது ஐயா, அந்த ஐயா கேட்ட வார்த்தை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டாலே அன்பு பெருகும். வல்லமையான ஊழியக்காரர், கர்த்தருடைய தாசன், கர்த்தர் அவரோடு இருக்கிறார். அந்த திருச்சபையிலே மெம்பராக இருக்கிற மக்கள். அப்போது மாறாத நேசர் எப்படி மாறும்? மாறக்கூடாது. நம்ம மாறக்கூடாது. அவர் மாறாது இருக்கிறானே. டெஸ்ட்டு வரும். எலக்ட்ரிக்கல் வேலை செய்யுது. 50 வருஷமாகி வேலை செய்கிற எலக்ட்ரிக்கல், பெரிய எலக்ட்ரிஷியன். இனி ஒரு 10 வருஷம் இருந்தால் ரிட்டையர்ட் ஆகிடும். எந்த வச்சு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மேன். எந்த வச்சு கரண்ட் இல்லாதப்போ விரல் உள்ளே போட்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஷாக் அடித்து தூக்கி அடிக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு போய்டுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதே போல தான் இந்த காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கவனம் செலுத்தணும். கர்த்தர் வார்த்தை தான் நம்ம சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலப்படுத்தும். கர்த்தர் வார்த்தை எங்கேருந்து வந்தது? இது பரலோகத்திலிருந்து நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் தந்தது. இயேசு கிறிஸ்து உயர்த்த எழுந்ததினால தான் இந்த வார்த்தை நமக்கு வந்தது. வேற யாராலையும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே, என் நாம நிமித்தம் உங்களை அநேகர் ஏமாற்றி வஞ்சிப்பார்கள். பார்த்தா, எங்கெல்லாமோ சிலுவை போட்டு தேவையில்லாத தெய்வங்கள் எல்லாம் வணங்குறார்கள். கிறிஸ்துமஸ் வரப்போ பாருங்கள், சாராய கடையில் ஸ்டார் போட்டிருக்குது. அங்கே சீரியல் பல்பெல்லாம் போட்டிருக்குது. டாஸ்மார்க் கடையில் எல்லாம். அங்கே என்ன இயேசு அங்கே இருக்குமா? கொள்ளக்காரனும் கள்ளனும் ஸ்டார்கள் மாட்டிக்கு போட்டிருக்கிறாரு. பெரிய பெரிய கொள்ளை அடிக்கிறவனும். நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும். ஸ்டார் போடுறதுனது இல்லை, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும். உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் படுத்து தூங்குறார், ஜன்னல் எல்லாம் மூடி கதவை மூடிட்டு தூங்குறாங்க நைட்டு. அல்லேலூயா. அப்போது கொசுவத்தியிட மருந்தடிக்கிற கொசுவத்தி மருந்தடிக்கிறவங்க வந்து உங்களை வீட்டுக்குள்ளே அடித்தா அதன் உள்ளே இருக்க முடியுமாங்க? இதே போல தான் காரியங்கள். ஆண்டவர் வீடாக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இங்கே சொல்லுகிறோம். கிராமத்தில் ஒரு பையன் ஒரு பெண்ணை பட்டணத்திலிருந்து வந்து திருமணம் பண்ணி கொண்டு போனார். பண்ணிக்கொண்டு போனால் முதல்ல ஒரு குழந்தை நின்னது. அவங்க
உடனே அவர் அந்த குழந்தைக்கு முதல் வருஷம் நல்லா கிராண்டாட்டு பிறந்தநாளெல்லாம் கொண்டாடினேன். அவர் ஊரில் நல்லா ஆட்கள் வந்தார். இவர் எல்லோரும் நல்ல மண்டபால் எடுத்து நல்லா செய்தார். சரி, ஒரு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு வருந்த வழியிலெல்லாம் பயங்கரமான முள்ளுகள். முதல் வருஷம் முடிஞ்சு விட்டது, 1.5 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை பொண்ணு நடந்து வரும்போது, மகள் நடந்து வரும்போது, பையன் மனைவி நடந்து வரும்போது முள் காரி கொண்டது. யோ என்னாச்சு? அவருக்கு ஹிருதயம் வெடிச்சு போச்சு முள் கொண்டது. மனைவிக்குள்ள காலில் முள் கொண்டு, ஐயோ என் காலில் முள் கொண்டு, ஓ நீ வா, ഞാൻ നിന്നെ எடுத்து தோளில் வச்சோ, குழந்தை நடந்து வரட்டும், ഞാൻ இவனை எடுத்து. அப்படி வேண்டாம் வேண்டாம், குழந்தைய எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை இல்லை, நின்ன நான் எடுத்து அங்கே கொண்டு ஆக்குறேன் அப்படியெல்லாம் சொல்லி அன்போடு நடத்தினார். 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் மீண்டும் அவர்கள் ஊருக்கு போனார். போகும்போது அதே வழியில் தான் போனேன். ஒரு முள் வீண்டும் கொண்டது 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்போது ஐயோ அந்த முள் நிறைஞ்ச இடத்துல தான் நம்ம போகுது, செம்மண் பாதையில். அப்போ வழியில் இருப்போம். மீண்டும் அந்த முள் கொண்டு வந்து சொல்லிவிட்டு அந்த பெண்ணு அழுது ரொம்ப ரத்தம் வந்தேன். அந்த ஆள் என்ன சொன்னார், வீட்டுக்காரன், ஏய் எனக்கு வரணும் அங்கே வா, இல்லைங்க அங்கேயே இருந்துக்கோ. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆச்சு? 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. முதல் வருஷத்தில் என்ன சொன்னா, ஐயோ அன்பே கரளே என்ன ஆச்சு, நான் தூக்கி எடுத்து மேலே வைக்கணுமா? இப்போ 3 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகியதுக்கப்புறம் ஆதி அன்பு எங்கே போச்சு? இதான் லைஃப். இன்றைக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் இப்படி தான் இருக்கிறது. அன்பு தணிஞ்சு போகிறது. அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசு உள்ளே இல்லை. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு உன்னை அழைக்குது, ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு வாழ்வு கொடுக்குது. இயேசுவின் அன்பு இருக்கணும். எதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்? யாருக்கு ரத்தம் சிந்தினார்? அக்கிரமிகளாய நமக்கு, பாவிகளாய நமக்கு, ஒன்றுக்கு உதகாத்த நமக்கு, அழகில்லாத, பட்டமில்லாத, படிப்பில்லாத, கீழ் ஜாதி, ஒன்றுக்கு உதகாத்தவங்க, எல்லாரும் வெறுக்கிற ஜாதி, அப்படிப்பட்ட நம்மை பரிசுத்த ஜாதியாகி, பரிசுத்த மக்களாகி, சொந்த சம்பத்தாகி, பரலோக ஜீவனுள்ள மக்களாகி நம்மை அவர் எடுத்துக்கொள்ளும்படியாக பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி போட அந்த இயேசு ரத்த சிந்தி மரிச்சதில்லை. அதுக்கு தான் இயேசு ரத்த சிந்தி மரிச்சது. தி blood of Jesus his son make us clean from every sin. எல்லாம். அல்லேலூயா. சன்ஃப்ளவர் ஆயில், சகோதரி, சன்ஃப்ளவர் ஆயில் நீ பாரு, எவ்வளோ நல்லா சுத்தமாக இருக்குது. இல்லை பாம் ஆயில் அது ரொம்ப திக்காக இருக்கும். ஏது விரும்பும் ஜனங்கள்? சன்ஃப்ளவர் ஆயில் ஓகே, அல்லேலூயா. கோல்டு வின்னர் ஓகே. சரி, இந்த சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர் வாங்குங்க, சன்ஃப்ளவர் வச்சு உண்டாக்குன்னு சொல்கிறாரு. சன்ஃப்ளவரு செக்கிலிட்டு ஆட்டி எடுத்து அந்த க்ளீன் பண்ணி அதில் எல்லாம் சேர்த்து வச்சா எத்தனை கிலோ சன்ஃப்ளவர் வேணும்? எண்ணெய் உருவாக்க முடியுமா? அப்போ மீதி இருக்கின்றதெல்லாம் எங்கேருந்து வருது எண்ணெய்? நம்ம தேடி பார்க்கணும். அல்லேலூயா. ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. மின்னுന്നത് நல்ல பிரைட்டானதெல்லாம் பொண்ணு, கோல்டு, தங்கம் கிடையாது. அல்லேலூயா. இமிட்டேஷன். அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம். கல்யாண சமயத்தில் அந்த பையன் பொண்ணு வரும்போது பார்த்துக்கொண்டிருக்கும், நான் பார்த்த பெண்ணு தானே இது, இது வேறு ஏதோ பெண்ணு மாதிரி இருக்குது. அந்த பெண்ணு எங்கே போட்டு இருந்தார்? பியூட்டி பார்லரில் போய் நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி ஷேப் எல்லாம் பண்ணிட்டு வருது. இவன் பெண்ணு பார்க்க போன போது வேறொரு பெண்ணாக இருந்தது, இப்போ வேறொரு பெண்ணாகி வருது. பெண்ணே மாறி போகுது. பார்த்தா உலகமே மாறி போய்விட்டது. வரதட்சணை, லஞ்சம், டவுரி, ஓ எல்லாமே பெருகி போச்சு. அதனால் என்ன ஆகும்? வானம் அடையும். வானம் அடையும் போது மழை வராது. உன்னுடைய எல்லா சம்பத்திலும் முதல் பலன் யாருக்கு கொடுக்கணும்?
മഴ കൊടുക്കുന്ന ദേവന് കൊടുക്കണം, മഴ ഉണ്ടാക്കുന്ന ദേവനക്ക്. നമ്മുടെ பிரதம மந்திரியோ முதலமைச்சர்மாரோ கலெக்டர்மாரோ பெரிய அதிகாரிகளோ வானத்தை பார்த்து சொல்லட்டும் மழை பெய்யட்டும், மழை பெய்யுமா? மழை பெய்யவே பெய்யாது. நான் சொன்ன மழை பெய்யுமா? மழை பெய்யவே பெய்யாது. ஜனங்களுடைய நீதியும் நேர்மையும் தேசத்தில் விளைச்சல் உண்டாக்குறதுக்கு மழை பெய்ய பண்ணுகிறார் ஆண்டவர். வானம் திறக்கிறது. ஆமென். எலியாவை போல உள்ள நீதி நேர்மையுள்ள பரிசுத்தவான் இருந்தால் மழை வரும். நிற்கான்னு சொன்னால் மழை நிற்கும். ஹல்லேலூயா. மனிதன் எம்மாத்திரம், மனிதன் இன்னைக்கு ஒன்று பேசும், அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாறி வேற ஒன்று பேசும், மாறும். எபிரேயர் 13:8 என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் நாளைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன ஐயா எப்பொழுதும் அல்லேலூயா அல்லேலூயா சொல்றது? என்ன ரகசியம்? அல்லேலூயா சொல்லாது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாமே. அல்லேலூயா ஏன் சொல்லணும்? வெளிப்படுத்தல் 19 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் எங்கே இருக்குது? கடைசி புஸ்தகம். அல்லேலூயா. அன்பான யோவான் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். 19ஆம் அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்றாரு? அந்த ஆரவாரத்தில் பரலோகத்தில் எல்லோரும் என்ன சொல்லுது? அல்லேலூயா அல்லேலூயான்னு. அது அர்த்தம் என்ன? ரட்சண்யம், மகிமை, கனம், வல்லமை നമ്മുടെ தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. அவன் ஒற்ற வார்த்தை அல்லேலூயா. அதாவது பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் ஏதெങ്കിലും ഒന്ന് பேசும்போது அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா அல்லேலூயா அந்த வார்த்தை அர்த்தம் பார்த்தா எல்லாத்திலும் மகிமை பொருந்தின தேவன் നമ്മുടെ தேவன் அர்த்தம். துதி கன மகிமை எல்லாம் 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 எனக்கு எல்லாம் இயேசுதாங்க. சில பெண் பிள்ளைகள் கல்யாணம் ஆன ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் எந்த புருஷன் தான். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பிள்ளைகள் உண்டாயதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் பட்டணத்தில் பொண்ணு கல்யாணம் பண்ணி மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் முள்ளு கொண்ட போது என்ன சொல்கிறாரு? ஏய் வேணாங்கி வா, இறங்கி போய் வா, நிலை அவங்க உட்கார போ. அல்லேலூயா. இதான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை. குடும்பம் என்பது அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், இச்சடக்கம், தயா, விசுவாசம், நீடிய பெருமை, இந்த 9 சேர்ந்ததான குடும்பம். கனியான குடும்பம். அதான் யோசுவா சொல்றாரு, ஞான் இவன் வீட்டு அருமை பண்ற கர்த்தரை ஆராதிப்பேன், அவரை மாத்திரம் நான் துதிப்பேன், வேற எந்த தெய்வத்தையும் நான் துதிக்க முடியாது. காரணம் என்ன? ഞാൻ വീടുണ്ടാക്കുന്ന മണ്ണ് വെച്ച് അതേ ദൈവത്തെ ഉണ്ടാക്കി വെക്കാൻ முடியுமா? ഞാൻ വീടുണ്ടാക്കുന്ന കമ്പി സിമെൻറ്റ് തൂണ് വെച്ച് ഞാൻ വീടുണ്ടാക്കുന്നത്, കമ്പി സിമെൻറ്റ്, മണ്ണ് സിമെൻറ്റ്, കൊത്തനാറ വെച്ച് വീടുണ്ടാക്കുക. അതേ மெட்டீரியல்ஸ் வச்சு ഞാൻ ദൈവத்தை ഉണ്ടാക്കി அதெல்லாம் என்னால் முடியாது. சத்தியத்துக்கு நான் கூட்டு நிற்க முடியாது. நீதி நேர்மையும் வானம் பூமியும் படைத்த தேவன். அது வானம் எப்படி நிற்குது? அந்த ஃபவுண்டேஷன் என்ன? சூரியன் எப்படி செல்ஃப் இக்னேட்டிங் ஹீலியம் எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த சுற்றம் 9 கிரகங்கள். இப்போ வேற கிரகங்கள் நிறைய வந்திருக்குதா? நவகிரகங்கள்னு சொல்லி இப்போ அதை மாற்ற போறாரு பேர். வேற அநேக கிரகங்கள் வந்திருக்கிறாரா? அதெல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருக்கு. சூரியன் சுற்று ஓடுது. நம்ம ஏது சூரியனை சுற்று ஓடணும்? நீதியின் சூரியனை சுற்று ஓடணும். நீதியின் சூரியன் யாரு? வார்த்தை. வந்தாரே வந்தாரே இயேசு வந்தாரே, தந்தாரே தந்தாரே வார்த்தை தந்தாரே, வார்த்தை தந்தாரே. ஒழிஞ்சு போகாதது வச்சுக்கோங்க, அழிஞ்சு போகாதது வச்சுக்கோங்க. தங்கம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் வச்சு வச்சு பயந்து எதுக்கு வாழணும்? 50 சவரம் வச்சா பயத்தோடு தானே வெளியே போகுது. வீட்டில் 50 சவரம் நகை வச்சுட்டு யாரெങ്കിലും வீட்டுக்கு வெளியே போகுமா? எப்படியும் உள்ள அங்கே இருக்கும் பொக்கிஷம்.
உன் ஹிருதயம் எங்கே இருக்கும்? அந்த பொக்கிஷத்து மேலே தான் இருக்கும். சமாதானம் இருக்குமா? சமாதானமாய் வாழறதுக்கும் சமாதானமாய் குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. தந்தாரே தந்தாரே வார்த்தை தந்தாரே, வந்தாரே வந்தாரே இயேசு வந்தாரே, தந்தாரே தந்தாரே வார்த்தை தந்தாரே. இயேசு கிறிஸ்து വന്ന് നിത്യജീവൻ നമുക്ക് തந்தார், வார்த்தை தந்தார். பிரியமான சகோதரா, இயேசுவினை ஏற்றுக்கொள், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். பெரிய பதவி, பட்டம், படிப்பு, உத்தியோகம், காரு, ஏசி, பில்டிங் இதெல்லாம் மண். சமாதானம் வராது. இந்த பைபிள் வாங்கி உன் மக்களுக்கு இதுதான் சம்பத்து. மக்களுக்கு நிலையான சமாதானம், நிலையான வாழ்வு இது கொடுக்கும். இது வாங்கி உங்கள் மக்களை கொடுங்க. குடும்பத்தை நடத்துங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதனை பண்ணுங்க. கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. சமாதானம் இல்லையா? முழங்கல் போட்டு ஒரு 7 வட்டி இயேசுநாதா இயேசுநாதா சமாதானம் சமாதானம் சொல்லுங்கள். சமாதானம் வரும். அதிகாலையில் எழும்புங்க, ஏர்லி மார்னிங் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் தரிசனம் தருவார், உங்களோடு பேசுவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அடையில் இப்போ ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, ரட்சகா, ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபமே நித்திய கட்டளை. நீங்கள் ஜெபிக்கும்போது உலகத்தில் உள்ள மக்களை போல ஜெபிக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் அப்படி உள்ள ஜபம் பண்ணாதல் சுருக்கமாய் உள்ள தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை அறிஞ்சவர் நீர், ஆற்றும் தேற்றும் பலப்படுத்தும், கிருபையாய் இரக்கம் காட்டும். உங்களோட சமாதானத்தின் ஆவி, அன்பின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, இணைப்பு ஒற்றுமைയുടെ ஆவி, എല്ലാറ്റിലും നമ്മുടെ വലങ്കരത്തിൻ്റെ ആവി അത്ഭുതങ്ങളും അതിശയങ്ങളും കുടുംബത്തിൽ ചെയ്ത് ഒരുമനത്തോടെ നടത്തുന്ന அந்த പരിശുദ്ധ ആവിയുടെ അഭിഷേകം ഞങ്ങൾക്ക് തരും. വിശ്വാസം പെരുക്കി തരും. தேவைகள் சந்தியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் bless you. அல்லேலூயா, அல்லேலூயா.